ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹில் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான வெண்பொங்கல் எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கப் பச்சரிசி எடுத்துருக்கோம். அதுக்கு அரை கப் பாசிப்பருப்பு, ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கோம், ஒரு டீஸ்பூன் மிளகு, 4-5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கோம். அது கூட ஒரு 3 கொத்து கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 2 துண்டு இஞ்சி. இவ்வளோதான் அதுக்கு தேவையான பொருட்கள். நெக்ஸ்ட்டு நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கப் பச்சரிசியை எடுத்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா தண்ணியை ஊற்றி ஒரு 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். இதை வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போது அரை கப் பாசிப்பருப்பு எடுத்து ஒரு பவுலில் மாற்றிட்டு அதையும் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது இப்போ தனியாக இருக்கட்டும். அடுத்து நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா நெய் ஃபஸ்ட்டு நல்லா காயட்டும். நெய் காஞ்சிருச்சு. இப்போது நம்ம கழுவி எடுத்துருக்க அரை கப் பாசிப்பருப்பை குக்கரில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறமா அதை நல்லா வறுக்கணும். இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸுக்கு நல்லா அந்த நெய்யிலே போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்து ஒரு கப் ரைஸ் எடுத்துருக்கோம். அந்த ரைஸை குக்கரில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ அரிசியும் பருப்பும் ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போது 3 கப் தண்ணி எடுத்துருக்கோம். அதை குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் அரிசி, அரை கப் பாசிப்பருப்புக்கு 3 கப் தண்ணி சரியாக இருக்கும். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு பொங்கலில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரோட மூடியை போட்டுக்கலாம். மூடியை போட்டு விசில் வச்சுக்கோங்க. இப்போது அது விசில் வரட்டும், வெயிட் பண்ணுவோம். இப்போ அது வெந்துட்டுருக்கு. விசில் வந்துருச்சு. இப்போது ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கர்லேருந்து விசிலை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். இப்போ அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு தாளிப்பு கரண்டியை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 1.5 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறம் அது நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்க போகிறோம். முந்திரி பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம். கருவேப்பிலையும் சேர்த்து அது கூட நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வரமிளகாயும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். வரமிளகா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்க போகிறோம். இஞ்சி நல்லா வறுத்தெடுத்ததுக்கப்புறமா அதில் ஒரு டீஸ்பூன் மிளகும், அரை டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துட்டு அதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தாளிப்பை பொங்கலில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போது அந்த தாளிப்பையும் பொங்கலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு நெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் நெய் சேர்த்துக்கலை. இப்போது சூடான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.